Welcome to Vetrii Engineering Academy. In this lecture, we are going to see about super elevation topic in urban and transportation engineering subject. Okay, super elevation is competitive exam பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். லைக் Tnpsc, AE, SSC, JE, RRB, okay, இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா சூப்பர் எலிவேஷன் டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேட்டே இருக்காங்க. ஸோ அப்போ சூப்பர் எலிவேஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? சூப்பர் எலிவேஷன் அப்படின்னா என்னது? சூப்பர் எலிவேஷன்றது நம்ம ஒரு ஹாரிசான்டல் கர்வை நம்ம வந்து ஹைவேல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது ஹாரிசான்டல் கர்வ்ஸை வந்து நம்ம வந்து நெகோஷியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹாரிசான்டல் கர்வ்ஸை நெகோஷியேட் பண்ணும்போது நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம அந்த வெஹிக்கிளுக்கும் அந்த பர்டிகுலர் ரோட் கண்டிஷனுக்கும் நம்ம கொடுத்துருக்கிற டிசைன் ஸ்பீடுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து ட்ராவல் ஆகணும், சேஃபாக ட்ராவல் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேஃபாக ட்ராவல் ஆகிறதுக்காக நம்ம வந்து சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக சூப்பர் எலிவேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் எலிவேஷன்றது நம்ம ரோடோடைய ஒரு சைடை வந்து ரைஸ் பண்ணியும் கம்பேர் டு த அதர் சைட், ஒரு ரோடோட ஒரு சைடை ரைஸ் பண்ணியும் அதர் சைடை வந்து லோவர் பண்ணியும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறது பேர் தான் சூப்பர் எலிவேஷன். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு ஹைவே. இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ட்ராவல் ஆகும்போது ஒரு கர்வை நெகோஷியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கர்வை நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு இதை வந்து நம்ம அவுட்டர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க, இதை இன்னர் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்ஜை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜை ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சூப்பர் எலிவேஷன். சரியா? ஸோ இந்த சூப்பர் எலிவேஷன் வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காகலாம் நம்ம வந்து சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, அந்த சூப்பர் எலிவேஷனுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரோட்டில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம், ஸோ அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ சூப்பர் எலிவேஷன்றது என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க? சூப்பர் எலிவேஷன் வந்து என்னென்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்கன்னா, டு கவுண்ட்ராக்ட் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். மெயினாக சூப்பர் எலிவேஷன் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரைடருக்கு கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காகவும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காகவும் சூப்பர் எலிவேஷன் கொடுப்பாங்க. தென் ரெடியூஸ் ஸ்கிட்டிங், வண்டி வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும், ஓவர் டர்னிங் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த பர்பஸ்க்காகலாம் சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ரெடியூஸ் லேட்டரல் ப்ரெஷர் ஆன் த வீல்ஸில் வந்து லேட்டரல் ப்ரெஷர் டெவலப் ஆகும். ஸோ இந்த பர்பஸ்க்காகலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியில் வந்து என்னென்ன வெஹிக்கிளில் வந்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சரியா, அந்த நம்ம ஸ்டடி பண்ணால் தான் நம்மளால் வந்து சூப்பர் எலிவேஷனை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்க முடியும். சரியா? ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓன் வெயிட், வண்டிக்குன்னே ஒரு வெயிட் இருக்கும். ஸோ வெஹிக்கிளை பொறுத்து வண்டியோட வெயிட் வந்து மாறும். ஸோ வெயிட் எப்பவுமே நமக்கு நல்லா தெரியும், கிராவிட்டி ஃபோர்ஸ் மாதிரி டுவர்ட்ஸ் த எர்த் வந்து என்ன பண்ணும், வண்டியோட வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ வண்டியோட வெயிட் கீழே ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் ஃபோர்ஸாக வரும். ஸோ இது ரெண்டும் எல்லாத்துக்குமே காமன் தான். சரியா? இது வந்து நார்மலாக வெஹிக்கிள் வந்து கர்வ்டு பிளேசஸில் போகிறோன்னா கூட, ஸ்ட்ரெயிட் ரோட்ஸில் போனால் கூட இந்த ரெண்டும் வரும். ஆனால் சூப்பர் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, சூப்பர் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? தென் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 4 ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, வெஹிக்கிள் வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்கிட்டிங் அண்ட் ஓவர்டர்னிங் இந்த மாதிரி நடக்கும். சரி, இப்போ நீங்கள் சூப்பர் எலிவேஷன் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணனா இந்த 2 ரிஸ்க்குமே வந்து என்ன ஆகும், வந்து ரோட்டில் வந்து நடக்கலாம். சரியா? ஸ்கிட்டிங் நடக்கலாம், இல்லைனா வண்டி அப்படியே தலை குப்புற கவுத்தலாம், ஓவர்டர்னிங் வந்து நடக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, என்னென்ன ஃபோர்ஸ் வந்து வெஹிக்கிள் ஆக்ட் ஆகுதுன்னு. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சூப்பர் எலிவேஷன் பற்றி ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபோர்ஸ் எதுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எங்கே வரும்? வண்டி வந்து ஒரு கர்வ் நெகோஷியேட் பண்ணும்போது வண்டியை வந்து வெளிப்புறமாக பிடிச்சி தள்ளும். ஓகே, அவுட்டோர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா F = mv²/r. இதில் எஃப்ன்றது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, எம்ன்றது மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள், வண்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ் வந்து மாறும். அதே மாதிரி வின்றது ஸ்பீட் இன் km/h. ஓகே, வண்டி வந்து என்ன வேகத்தில் போகுது அதை பொறுத்து வந்து நம்ம வி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வோடைய ரேடியஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சரி, இப்போ நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து சூப்பர் எலிவேஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் எலிவேஷன் என்ன ரேட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம்? ஸோ சூப்பர் எலிவேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எப்படி ப்ரொவைட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுடைய இதுதான் வந்து உங்களுடைய ஹைவே. சரியா? இதுதான் வந்து உங்களுடைய பேமெண்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பேமெண்ட்னு வச்சுக்கோங்க. சரியா? நம்ம என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து காமனாக வந்து இந்த மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து காமனாக இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த பேமெண்ட்டோட விட்த் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை பின்னு வச்சுக்கோம். இந்த வித் ஆஃப் த பேமெண்ட் வந்து நம்ம பின்னு வச்சுக்கோம். நம்ம என்ன சொன்னோம்னா திஸ் சைடு இஸ் அவுட்டர் எட்ஜ் அண்ட் திஸ் சைடு இஸ் இன்னர் எட்ஜ். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணுறோம்,
இன்னர் எட்ஜை வந்து அப்படியே வச்சுக்கிறோம், இல்லை லோவர் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரைஸ்க்கு வந்து நம்ம வேல்யூ ஈன்னு வச்சுக்கோம். சரியா? தென் இப்போ நம்ம ரைஸ் பண்ணதுனால ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா tan தீட்டான்னு எடுப்போம். சரியா? இப்போ வந்து நமக்கு tan தீட்டான்னு எடுப்போம். ஸோ tan தீட்டாக்கான ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இதில் ஆப்போசிட் சைடுன்றது இ, அட்ஜசன்ட்ன்றது பி. ஓகே, இந்த ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, இது பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா சூப்பர் எலிவேஷன் ரேட் ஈன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எலிவேஷன் ரேட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸ்மால் இ ஈக்குவல் டு கேபிட்டல் இ பை பி. ஓகே, ஸோ இது இப்போ நான் சொன்ன மாதிரி கேபிட்டல் இன்றது டிஃபரன்ஸ் இன் ஹைட் பிட்வீன் தி எட்ஜஸ், ரோடோடைய எட்ஜஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் இன் ஹைட் தான் கேபிட்டல் இ. பின்றது அந்த பர்டிகுலர் ரோடோடைய அந்த பேமெண்ட்டோடைய விட்த்து. சரியா? ஈன்றது இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு tan θ. அது வந்து பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆர் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். பேசிக் சூப்பர் எலிவேஷனுக்கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வந்து பேசிக் சூப்பர் எலிவேஷனுக்கான ஈக்குவேஷன். சரியா? இதில் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E plus F is equal to V square by 127R. E plus F is equal to V square by 127R. இதில் Vன்றது என்னன்னா வண்டியோட டிசைன் ஸ்பீட். இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருப்பாங்க. ஆர்ன்றது ரேடியஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. சரியா? எஃப்ன்றது லேட்டரல் ஃப்ரிக்ஷன். இது வந்து 0.15. இந்த 0.15ன்றது ஆஸ் பர் ஐஆர்சி நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேல்யூ தான் F is equal to 0.15. சரியா? ஓகே, இதே நம்ம வந்து லாங்கிடியூடல் சைடில் ஃப்ரிக்ஷன் எடுத்தோம்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிக்ஷன் வேல்யூ வேரி ஆகும். ஆனால் நம்ம சூப்பர் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் we have to take only lateral friction, that value is given as constant 0.15. சரி, இப்போ இதுதான் பேசிக் சூப்பர் எலிவேஷன் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன். ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷனா என்ன? இந்த சேம் பேசிக் சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதில் எஃப் வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒமிட் பண்ணிடணும். எதனால் ஒமிட் பண்ணுறோம்? இப்போ ப்ரெஷர் ஆன் போத் த வீல்ஸ் பிகம் ஈக்குவல். ரெண்டு வீலுக்கும் ப்ரெஷர் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம நல்லிஃபை ஆகிடும். ஸோ ஜீரோன்னு அசியூம் பண்ணிடுவோம். சரி, அதனால் இந்த சேம் ஃபார்முலாவில் எஃப்ஐ மட்டும் நம்ம ஜீரோ போட்டு எடுத்தோம்னா தட் ஈக்குவேஷன் வில் பிகம் வாட்? ஈக்குலிபிரியம் சூப்பர் எலிவேஷன். சரியா? தென் இது இல்லாமல் நம்ம ஐஆர்சி வந்து இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம வந்து கர்வ் நெகோஷியேட் பண்ணுறோம். கர்வ் நெகோஷியேட் பண்ணும்போது எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ட் பண்ண ஸ்பீடில் போகாது, டிசைன் ஸ்பீடில் போகாது. எல்லா விதமான வெஹிக்கிளும் இருக்கும். சில ஸ்லோ மூவிங் வெஹிக்கிளும் அந்த ரோடை வந்து அந்த சேம் டைம் கிராஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்குவாங்க. அதாவது என்ன அசியூம் பண்ணுவாங்கன்னா 0.75% ஆர் 0.75 என்ன பண்ணுவாங்கன்னா வியோட மல்டிப்ளை பண்ணிடுவாங்க. என்ன அர்த்தம்னா ஸ்பீடை வந்து ஒரு 25% குறைச்சிட்டு 100% ஸ்பீட் போகாமல் 75% ஆஃப் ஸ்பீட் தான் அது வந்து போகுது அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சேம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிப்பாங்க. இந்த சேம் பேசிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப் 0 போட்டுருங்க. விக்கு பதிலாக 0.75 V ஸ்கொயர் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா த சேம் ஃபார்முலா வில் கன்வெர்ட் இன்டு E is equal to V ஸ்கொயர் பை 225Rனு மாறிடும். சரியா? ஸோ மிக்ஸ்டு டிராஃபிக் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே, when they give mixed traffic condition you need to use this formula, this equation you need to use. சரியா? இது மட்டும் இல்லை, ஐஆர்சி வந்து மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூஸ் வந்து நிறைய டெரெயின்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் டெரெயின் வந்து பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயின். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஷினில் எந்த டெரெயின் பற்றி மென்ஷன் பண்ணலினா நம்ம என்ன அசியூம் பண்ணோம், பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயினாக தான் அது இருக்குன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ இப்போ பிளேன் அண்ட் ரோலிங் டெரெயினாக இருந்தால் உங்களுடைய சூப்பர் எலிவேஷன் வேல்யூ, மேக்ஸிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ வந்து 7%, அதாவது 1 in 15. இப்போ வந்து ஹில் ரோடாக இருக்குது. ஹில் ரோடை வந்து கவர்ட் வித் ஸ்னோனாலும் என்னது 7% தான் வரும், சேம் 7%. ஆனால் ஹில் ரோட்ஸ் இருக்குது, ஆனால் ஹில் ரோட்டில் ஸ்னோலாம் கிடையாது, வெறும் ஹில் ரோட் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா அந்த சூப்பர் எலிவேஷன் வேல்யூ வந்து வில் டேக் இட் அஸ் மேக்ஸிமம் 10%. ஓகே, தென் மினிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ அப்போ என்ன கொடுக்கலாம்? மினிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ என்ன கொடுக்கலாம்னா நம்ம ரோடுக்கு வந்து கேம்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, அட்லீஸ்ட் கேம்பர் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம்? வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மினிமம் கேம்பர் வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுதான் மினிமம் சூப்பர் எலிவேஷன் வேல்யூ. Okay, when you consider urban roads, urban roads சூப்பர் எலிவேஷன் வேல்யூ இருக்கிறதுலே குறைவு, வெறும் 4% தான் அசியூம் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் டெரெயின்க்கு ஏற்ற மாதிரி ஐஆர்சி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் தென் த சேம் ஃபார்முலா. முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சேம் ஃபார்முலா. என்ன பேசிக் ஃபார்முலா பார்த்தோம்? E plus F is equal to V square by 127R. இந்த சேம் ஃபார்முலாவில் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ் ஃபார் ஹாரிசான்டல் கர்வ். அதாவது இந்த ஆர் வேல்யூ மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிடுவோம், இந்த ஈக்குவேஷனை ரீஷஃபில் பண்ணி
we will bring it to this equation. That's all. The same equation only, but just I have made r to this side and I have reshuffled this equation. Equation reshuffle பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். பட் மத்தபடி இதே ஈக்குவேஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ். ரேடியஸ் வந்து அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ்னா நம்ம இந்த சேம் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? மற்றபடி மீதி எல்லாமே இதில் சேம் தான். சரியா? நெக்ஸ்ட். ஸோ எப்படியெல்லாம் நம்ம சூப்பர் ரிலேஷன் ப்ரொவைட் பண்ணலாம், என்ன மெத்தட்லாம் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை ரொட்டேஷன் அபவுட் சென்டர் லைன். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அபவுட் இன்னர் எட்ஜ். சரியா? தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அபவுட் அவுட்டர் எட்ஜ். இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ரொட்டேஷன் அபவுட் இன்னர் ரொட்டேஷன் அபவுட் சென்டர் லைன். சரியா? ரொட்டேஷன் அபவுட் சென்டர் லைன் அப்படின்னா என்ன? சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேமெண்ட் வந்து இப்படி இருக்குது. சரியா? உங்களுடைய பேமெண்ட் வந்து இப்படி இருக்குது. பேமெண்ட்டோடைய சென்டர் பாயிண்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய இன்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை லோவர் பண்ணிடுவாங்க. லோவர் பண்ணிவிட்டு அவுட்டர் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் சைடு இஸ் அவுட்டர் எட்ஜ். ஓகே, திஸ் சைடு இஸ் அவுட்டர் எட்ஜ், திஸ் சைடு இஸ் இன்னர் எட்ஜ். ஓகேவா? இந்த சைடு வந்து இன்னர் எட்ஜ். சரியா? என்ன பண்ணுறாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ அமௌண்ட் நான் அவுட்டர் எட்ஜை ரைஸ் பண்ணணும் அதே அமௌண்ட் வந்து இன்னர் எட்ஜை லோவர் பண்ணிட்டேன். சரியா? ஸோ this will be my capital E, this will be my theta. Okay, this is nothing but b by 2. ஏன் b by 2? மொத்த பேமெண்ட்டோட width வந்து b, அதில் பாதினா b by 2 வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபார்முலாவில் இப்போ எனக்கு E வேணும் அப்படின்னா இந்த E is nothing but இப்போ இப்படி எப்படி வரும்னா tan theta. மறுபடியும் இதை எழுதுங்க. tan theta is equal to E by b by 2. ஸோ இந்த tan theta is nothing but this tan theta is nothing but small e. சரியா? ஸோ இப்போ ஸ்மால் ஈன்றது e by b by 2. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், e is equal to e into b by 2 அப்படின்னு கொண்டு வரலாம். சரியா? ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன், வித் ரொட்டேஷன் அபவுட் சென்டர் லைன் இந்த ஃபார்முலா. சரியா? நவ் ரொட்டேஷன் அபவுட் இன்னர் எட்ஜ். இந்த ரொட்டேஷன் அபவுட் இன்னர் எட்ஜ் எப்படி பண்ணுவாங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ கம் ஹியர். ஓகே, ஸோ சேம் அதே ஹைவே பேமெண்ட் இருக்குது. சரியா? போன கேஸில் சென்டர்லேருந்து நம்ம ரைஸ் பண்ணோம், இன்னர் எட்ஜை லோவர் பண்ணோம் அதே அமௌண்ட். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் வந்து நான் வந்து ரோடை வந்து பேமெண்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் டேக் த ஹோல் விட்த் ஆஃப் பேமெண்ட் B. ஐ வில் ரைஸ் இட் டு அ எலிவேஷன் E. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தீட்டா tan தீட்டா. ஓகே, tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு E by B அப்படின்னு வரும். சரியா? ஸோ இது நத்திங் பட் E is equal to E by B. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோம்னா தான் யூ வில் கெட் திஸ் E is equal to E into B. ஸோ எப்படி இது E is equal to E into B. இது வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ். இதே மாதிரி ரொட்டேஷன் அபவுட் அவுட்டர் எட்ஜ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக இந்த தேர்ட் கேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நமக்கு வந்து இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து ரோட்டில் வந்து நம்ம ஹைவேல ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த தேர்ட் மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தே வில் யூஸ் ஒன்லி 1 and 2, ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் லைன் அண்ட் ரொட்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ். ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் ஃபியூ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ். சரியா? இன் ஆர்டர் டு கவுண்ட்ராக்ட் த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அட் கர்வ், த அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த பேமெண்ட் இஸ் ரைஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் இஸ் கால்ட். டைரக்டான கொஷின். அவுட்டர் எட்ஜ் இஸ் ரைஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னர் எட்ஜ் அப்படின்னா நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? That is nothing but our super elevation. Okay, so that is nothing but our super elevation. Next, for a constant value of coefficient of lateral friction, the value of required super elevation. So இதை வந்து ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபார்முலா வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது? ஃபார்முலா நமக்கு தெரியும், சூப்பர் எலிவேஷன் ஃபார்முலா E plus ஃபார்முலா வந்து E plus F is equal to V square by 127 into R. சரியா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க? எஃப் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? தென் த வேல்யூ ஆஃப் ரெக்வயர்ட் சூப்பர் எலிவேஷன் வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வா, இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் அண்ட் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் ஆஃப் கர்வா, இல்லைனா டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் அண்ட் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் ஆஃப் கர்வா, இல்லைனா இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் போத் ஸ்பீட் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வா. இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கொண்டு வரணும். சரியா? ஸோ இங்கே எஃப் வந்து எப்படி இருக்குது? எஃப் தான் ஸ்பீடு, ஆர் தான் ரேடியஸ். சரியா? எஃப் வந்து சூப்பர் எலிவேஷன் ஈக்கு டைரக்டாக ப்ரொபோர்ஷனாக இருக்குது, வேறஸ் ஆருக்கு இன்வெர்ஸில் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? வி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இ இன்க்ரீஸ் ஆகும், ஆர்
இன்க்ரீஸ் ஆச்சுன்னா E டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்கள், சூப்பர் எலிவேஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் மேட்ச் ஆகுதா, அதே மாதிரி டிக்ரீசஸ் இன் டிக்ரீஸ் இன் ரேடியஸ் ஆஃப் கர்வ். ஸோ இங்கேயும் மேட்ச் ஆகுது. சரியா? ஸோ ஃபார் திஸ் கொஷின் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், the maximum super elevation on hill roads and urban road should not exceed dash and dash respectively. இப்போ அந்த ஐஆர்சி டேபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ்க்கு அதை கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ரோட்ஸ்க்கு 10%. ஓகே, அர்பனுக்கு வந்து இருக்கிறதுலே குறைவு எவ்வளோ, 4%. ஸோ இப்போ ஆன்சர் டேரெக்டான ஆன்சர் டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே நம்ம இது பண்ணலாம். ஸோ ஃபார் திஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 10% and 4%. இது ஒரு ப்ராப்ளம். Calculate the values of ruling minimum radius and absolute minimum radius of a horizontal curve on a national highway in plain terrain. Okay, in plain terrain. Then assuming ruling design speed and minimum design speed values as 180 km/h respectively. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ரூலிங் ஸ்பீட் ரெண்டு விதமான ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிசைன் ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மினிமம் டிசைன் ஸ்பீட்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ். ஸோ அப்சல்யூட் மினிமம் ரேடியஸ்க்கான ஃபார்முலா நமக்கு ஹிண்டாக கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நமக்கு தெரியும். AMR = V²/127 × E+F. இதில் ரெண்டு விதமாக நம்ம ரெண்டு வேல்யூ ஆஃப் V கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து V வந்து 100 km/h, இன்னொரு V வந்து மினிமம் V வந்து 80 km/h. E வேல்யூ வந்து 0.07. எப்படி இதை கொஷனில் கொடுக்கல, ஆனால் நமக்கு வந்து பிளெயின் டெரெயின் கொடுத்துருக்காங்க கொஷனில். ஸோ பிளெயின் டெரெயினுக்கு நம்ம டேபிள்லேருந்து 7% அப்படின்னு தெரியும். ஸோ அப்படின்னா E வேல்யூ எவ்வளோ, 0.07. F வேல்யூவும் நம்ம கொஷனில் கொடுக்கலாம், ஆனால் F வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். லேட்டரல் ஃப்ரிக்ஷன் வந்து 0.15. ஸோ ரூலிங் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், தென் மினிமம் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரூலிங் ரேடியஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ த ஃபார்முலா இஸ் ஆர் ரூலிங் வந்து ஃபார்முலா என்னது, V² the same formula, V²/127 × E+F. I will directly substitute. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரூலிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 100 × 100. ஓகே, this is the ruling speed. Then divided by 127 into E value 0.07 plus F value 0.15 இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரூலிங் ரேடியஸ் எவ்வளோ வரும்னா, ஓகே, இட் வில் கம் அப்ராக்சிமேட்லி நியர் டு 358 மீட்டர். ஓகே, 358 மீட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆன்சர். செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த சேம் ஃபார்முலாவில் 100க்கு பதிலாக மினிமம் ரேடியஸ் போடணும். சரியா? சார், மினிமம் ஸ்பீட் போடணும். மினிமம் ஸ்பீட் வந்து 80. சரியா? ஸோ ஆர் மினிமம் இஸ் ஈக்குவல் டு 80 × 80 divided by 127 into 0.07 plus 0.15. So when you substitute this and solve, you will get this value approximately equal to 229.6. Okay va? Round off பண்ணோம்னா 230 மீட்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட், a vehicle is traveling with a design speed of 80 km/h on a horizontal curve of radius 200 meter and coefficient of lateral friction is considered as 0.15. What is the super elevation if full lateral friction is assumed to develop? Full lateral friction develop ஆனா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, super elevation தான் இங்கேயும் கேட்குறாங்க. ஓகே, they are asking you to find out the super elevation. சரியா? ஸோ இப்போ நம்ம இது நார்மலான ஃபார்முலா E plus F is equal to V²/127 × R. டைரக்டான ஃபார்முலா E கண்டுபிடிக்கணும். E plus F வேல்யூ வந்து 0.15 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. V கொஷினில் கொடுத்துருக்காங்களா, V வந்து 80. ஸோ 80 × 80 divided by 127 into R வேல்யூ வந்து 200. ஓகே, ஸோ when you substitute and solve this, you will get it as 0.1. ஓகேவா? இது ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட 0.109 அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 0.1 தான் வந்து மேட்ச் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட், if the width of carriageway is 10 meter and outer edge is 40 cm higher than inner edge, required super elevation is. ஸோ இங்கேயும் சூப்பர் எலிவேஷன் கேட்குறாங்க, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு வந்து கேரேஜ்வேயோட விட்த்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 10 மீட்டர். அவுட்டர் எட்ஜ் இஸ் ரெய்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் E வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
வாட் தேர் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட் அவுட் சூப்பர் எலிவேஷன் இ. சரியா, இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா E is equal to E by B டேரெக்டாக போடலாம். ஆனால் இங்கே நோட் பண்ணிங்கன்னா B வந்து மீட்டரில் கொடுத்துருக்கு, E வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் ஒரே யூனிட்டில் மாற்றணும். சரியா, ஸோ ஒரே யூனிட்டில் மாற்றணும்னா இந்த 40 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம், 40 சென்டிமீட்டர் நம்ம வில் கன்வெர்ட் இன்டு மீட்டர். கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0.4 டிவைடட் பை 0.4 டிவைடட் பை 10. ஸோ ரெண்டுமே மீட்டரில் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா வில் கெட் இட் ஆஸ் 0.04 which is nothing but இதை 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 in 25 அப்படின்னு வரும். சரியா, ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுது, ஏ ஆப்ஷன், ஏ 1 in 25. ஓகே, தேங்க்யூ மேம்.